ஹாய் காய்ஸ், இன்னைக்கு என்ன ஸ்டோரி பார்க்க போறோம் தெரியுமா? அமைதியான காடும் மாயாஜால பூங்குழலும். அது என்ன அமைதியான காடும் மாயாஜால பூங்குழலும்? ஒரு ஊர்ல ஒரு பெரிய அழகான பச்சை பசேல்னு ஒரு காடு இருந்துச்சாம். அந்த காட்டுல இருக்கிற மரங்கள் எல்லாமே ரொம்ப உயரமா வானத்தை தொடுற மாதிரி வளர்ந்துருக்குமா. அந்த காட்டு நடுவுல ராபின் அப்படின்னு ஒரு குட்டி பறவை இருந்துச்சாம். ராபினுக்கு பாடுறதுனா ரொம்ப பிடிக்குமா. ஆனா ராத்திரி ஆனா அதுக்கு குரல் சரியா வராதான். ஒரு நாள் ராத்திரி காட்டுல பலத்த காத்து வீச ஆரம்பிச்சது. மரங்களோட இலைகள் மெல்ல சலசலன்னு அப்படின்னு பெரிய சத்தத்தோட அசைஞ்சது. அந்த சத்தத்துல காட்டுல இருக்கிற குட்டி மான்களும் கரடி குட்டிகளும் பயந்து போய் தூங்காம முடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. காத்து பலமா வீச வீச விலங்குகளோட பயமும் அதிகமாயிட்டே போச்சு. இதை பார்த்த குட்டி பறவை ராபினுக்கு, ஐயோ எல்லாரும் பயப்படுறாங்களே, நம்ம எப்படியாவது இந்த காட்டை அமைதிப்படுத்தணுமே அப்படின்னு யோசிச்சது. ஆனா அதால காத்துல கத்தி பாட முடியலையா. அப்போ அந்த மரங்களுக்கு நடுவுல இருந்த ஒரு குட்டி நிலா தேவதை மெதுவா நடந்து வந்தாலாம். அவளோட கையில ஒரு மேஜிக் மந்திரக்குள் வச்சிருந்தாலாம். விலங்குகள் பயப்படுறத பார்த்துட்டு அந்த மேஜிக் மந்திரக்கோளால ஒரு அழகான மூந்தி குளங்குல மேஜிக்கால வர வச்சானா. அந்த நிலா இந்த பூங்குழலை தான் வாய வச்சு மெதுவா மென்மையா ஒரு தாலாட்டு இசை வாசிக்க ஆரம்பிச்சாலாம். அந்த பூங்குழலிருந்து வந்த இசை எப்படி இருந்துச்சு தெரியுமா? அப்படியே காதுக்கு குழுமையா மனசுக்கு ரொம்ப இதமா இருந்துச்சா. அந்த மேஜிக் இசை காடு முழுக்கவும் பரவ தொடங்கின. உடனே பலமா வீசிக்கிட்டு இருந்த காத்து அப்படியே மெல்ல மெல்ல அடங்கி ஒரு மென்மையான தென்றல் காத்து மாதிரி மாறிடுச்சான். மரங்களோட சலசலப்பு சத்தம் நின்று இப்போ நிலாவோட பூங்குழல் இசை மட்டுமே காடங்கே எதிரொலிச்சதா. அந்த அமைதியான அழகான இசையை கேட்டு பயந்து போயிருந்த குட்டி மான்களும் கரடி குட்டிகளும் தங்களோட பயத்தை எல்லாம் மறந்து மெதுவா படுத்து கண்களை மூடுனாங்களாம். நிலா வாசிக்க வாசிக்க காடே இப்போ அப்படியே ஒரு மேஜிக் குளத்துல மிதக்கிற மாதிரி மெய் மறந்து எல்லாரும் சுகமா தூங்கி போயிட்டாங்களாம். குட்டி பறவை ராபினும் நிலாவும் புல்லாங்குழல் மேலேயே உட்காந்து மெல்ல கண்ணை மூடி தூங்கி போச்சா. நிலா இசையை நிறுத்திட்டு தூங்குற எல்லாரையும் பார்த்து அன்பா சிரிச்சு குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா அவளோட வீட்டுக்கு கிளம்புனாலாம். இப்போ காடே அந்த புல்லாங்குழலோட இசையோட ரொம்ப அமைதியா நிம்மதியா தூங்கிட்டு